அதே மாதிரி அஜித் சாரும் சரி கூட நடிச்சதெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாரு. அந்த டயலாக்லாம் இப்படி நல்லா கேளுங்க அப்படிலாம் சொல்லி கொடுத்தாரு. ஆனால் எலியில் உங்களுக்கு நிறைய ஆமாம் எலியில் நல்லா பார்த்தேன். அதாவது ஊமையாக நடிச்சிருப்பீங்க நீங்கள். வடிவேல் சார் நிறைய சொல்லி கொடுத்தாரு. அதுலேயும் வந்து இப்படி வரணும், இங்கே தான் ஃப்ரேமு, இவ்வளோக்குள்ளே தான் நீங்கள் தேடணும். யூஸ்வலாக வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற போது, வண்டி நிற்கிற போது ஃபுட்போர்டு அடிக்கிறவங்கள வந்து கண்டக்டர் சொல்லுவார், ஓ ஏறி வா அப்படிம்பாரு. ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து கடலூரில் வந்து ஒரு பையன் வந்து ஃபுட்போர்டில் இது பண்ணி இறந்துட்டான் அப்படின்ட்டு இது பண்ணாங்க. நீங்கள் சொன்னீங்களே அன்றைக்கே வந்து அது அந்த காமெடி எழுதினவர் கூட ஒரு சமயம் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக கூட எழுதியிருக்கலாம். ஆமாம், அவரோட நான் வந்து புறம்போக்குன்னு ஒரு படம் நடித்தேன். அப்புறம் வந்து லாபம்னு ஒரு படம் நடித்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு படத்தில் எனக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஃபாலோ பண்ண, அவரையும் ஃபாலோ பண்ணுறேன். நல்ல அன்பாக இருப்பார். பார்த்தா எங்கேயும் பார்த்தாலும் ரொம்ப பேசுவார். நல்லா நடிகிறியா நீ நல்ல வாயா, சீக்கிரம் வாயா, பெருசாக வாயா. வடிவேல் சார் வந்து சக நடிகர்களுக்கு வந்து முக்கியத்துவம் தரதில்லை அப்படின்ட்டு அது வந்து ஒரு ஆர்டிஸ்டாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முக்கியத்துவம்னா என்ன முக்கியத்துவம்? தோற்றம் இருக்குது சாரோட தோற்றம். என்ன தோற்றம்? நான் அவர்கிட்ட காசு கேட்குறதையே தப்புன்ற சொல்கிறேன். நான் அந்த செட்டில் இருந்தேன். அவரும் சுந்தர்சி சாருடைய காம்பினேஷன்லாம் பார்த்தேன். வேற மாதிரி இருக்கு. அதெல்லாம் வேற மாதிரி ஒரு இருக்கும். சுந்தர்சி சாரும் வடிவேல் சார் காம்பினேஷனாலே அள்ளிக்கும். கவுண்டமணி சார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் என்ன. நல்லா பண்ணுறடா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி வடிவேல் சார் கூட இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படியா அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீவத்சன் ஸ்ரீதர். ஸோ இன்றைக்கி நம்ம யார் கூட இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, வடிவேல் சாரோட நிறைய படங்கள் காமெடியான நடிச்சிருக்காரு. அவர் யாருன்றதை நான் டைலாக் சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். யோ ஏறி வாயாவா? யோ ஸ்ரீ, நட்புக்காக இவ்வளோ தூரம் வந்தா ஓப்பனிங்லேயே கலாய்க்கிறியா? நானும் கொஞ்சம் நடிகர்ன்றதை ப்ரூவ் பண்ணலாமே அப்படின்ட்டு. சரி இப்போ தானே தொடங்கியிருக்கு, ப்ரூவ் பண்ணு பார்ப்போம். பண்ணிடுவீங்களா? பண்ணுவோம் ஜாலியாக பண்ணுவோம். ஓகே. ஸோ வணக்கம் சார். வணக்கம் ஸ்ரீ. ஸோ நீங்கள் வந்து வடிவேல் சாரோட தொடர்ச்சியாக நடிச்சிட்டு வரீங்க, ட்ராவல் பண்ணிட்டு வரீங்க. ஸோ ஏபிசிடிங்கிறது தான் உங்களோட அடையாளம். ஆக்சுவலாக சொல்லணும்னா எரிவாய் ஷேக், எரிவாய்ங்கிறது தான் உங்களுக்கு வந்து பிரபலம் ஆனீங்க. ஸோ அதோட திரைப்பயணம் எப்படி இருந்தது? உங்களோட ஸ்டார்டிங் கெரியர் எப்படி இருந்தது கொஞ்சம் சொல்லுங்கள். என்னுடைய முதல் படம் ஏபிசிடி. டைரக்டர் சரவண சுப்பையா சார் தான் என்னை அறிமுகம் பண்ணார். வடிவேல் சார் கூட நான் நடித்த முதல் படம் ஏபிசிடி தான். ஸோ இன்றைக்கி வரைக்கும் ஒரு 50 படங்களை நெருங்கி வந்தால் கூட இன்றைக்கி வரைக்கும் என்னை பிரபலமாக வச்சுருக்குது அப்படின்னா இந்த ஏரிவாயா தான். ஆமாம், அப்படி தான் தொடங்குச்சு. என்னுடைய நண்பர் அழகுமணி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர், அவர் தான் டைரக்டர் சரவண சுப்பையா சார்கிட்ட என்னை இன்ட்ரோ பண்ணார். அதன் மூலிமா தான் எனக்கு இந்த ஏபிசிடின்ற ஒரு படம், இந்த ஏரிவாயா கேரக்டர் எனக்கு கிடச்சிது. ஓகே. ஸோ நீங்கள் காமெடியை தவிர்த்து நிறையா பெரிய ஆர்டிஸ்டோடு நடிச்சிருக்கீங்க. அஜித் சாராக இருக்கட்டும், இப்போ விஜய் சேதுபதி சார், அது மாதிரி நிறைய ஆர்டிஸ்டோடு நடிச்சிருக்கீங்க. ஸோ ஆக்டர்ஸோடு நடிக்கிறதும் காமெடியனோட நடிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் பார்க்குறீங்க? நிறைய கற்றுக்கலாம். இப்போ வடிவேல் சாரோட நாங்கள் நடிக்கிறது வந்து நிறைய கற்றுக்கலாம். வடிவேல் சாரோட நிறைய கற்றுக்கலாம். ஒரு புக்கு படித்த மாதிரி அவர். அவன் நிறைய சொல்லிக் கொடுப்பாரு, ரியாக்ஷன் சொல்லிக் கொடுப்பாரு. இப்போ நான் வந்து ஓப்பனிங்கில் கலாச்சாரம்ல, யோ ஸ்ரீ நல்லா இருக்கியா, உன்னுடைய இன்ட்ரோ அப்படிலாம் சொல்கிறேன். இதெல்லாம் நான் எங்கேருந்து எடுக்கிறேன்? இதெல்லாம் சார் பண்ணும்போது அதெல்லாம் பார்த்து அங்கேருந்து கற்றுக்கிறது தானே. ஸோ அது மாதிரி வடிவேல் சார் கூட நடிக்கும்போது நிறைய கற்றுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மற்ற நடிகர்களும், இப்போ விஜய் சேதுபதி சாரும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சொல்லி தருவார். அவரும் பார்க்கும்போது நிறைய கற்றுக்கலாம், அவர்கிட்ட நிறைய விஷயத்த கற்றுக்கலாம். இன்றைக்கி எல்லா ஹீரோஸும் சரி, அதே மாதிரி அஜித் சாரும் சரி கூட நடித்ததெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாரு. அந்த டயலாக்லாம் இப்படி நல்லா கேளுங்க அப்படிலாம் சொல்லி கொடுத்தாரு. நல்லா இன்றைக்கி எல்லாருமே நல்லாவே பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ அதோட தொடர்ச்சியாக நீங்கள் வந்து தம்பிராமையா சாரோட சமீபத்தில் ஒரு படம் பண்ணீங்க அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராமில் நான் பார்த்தேன். இல்லை, அவரோட இப்போ 2-3 படம் பண்ணியிருக்கேன். ஆமாம். ஸோ அதை பற்றின அனுபவம், ஏன்னா அவர் டேரக்டர் கம் ஆக்டர் வேறு. ஆமாம். இப்போ வந்து ராஜா கிளி அப்படின்னு சொல்லி ஒரு படம், அந்த படத்தில் வந்து பழக்கருப்பையா சாருடைய அசிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல படம் அது.
இப்போது வர டிசம்பர் 13ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. பாருங்கள். அடுத்தடுத்து தொடர்ந்து அவருடைய படங்கள் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தில் பண்ண சின்ன ரோல் தான் கொடுத்துருக்காரு. அடுத்தடுத்து நான் இன்னும் பெரிய ரோலாக தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல ஒரு கதை அம்சம் உள்ள ஒரு படம். அதில் வந்து கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை அப்படின்னு நிறைய விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் வந்து அவருடைய சன் உமாபதி ராமையா சார் பண்ணியிருக்காரு. பரவாயில்ல. அப்பா நடிகர், பையன் வந்து டைரக்டர் ஒரு இதில் பண்ணியிருக்காரு. அவரும் நல்லா ரொம்ப சிறப்பாக பார்த்துக்கிட்டாரு. ஆனால் எலியில் உங்களுக்கு நிறைய எலியில் நல்லா பார்த்துக்கிட்டாரு. அதாவது ஊமையாக நடிச்சிருப்பீங்க நீங்கள். அதாவது ஒரு இதில் சொல்லுவாங்க ஆக்சுவலாக, அதாவது டயலாக் சொல்லி கூட நீங்கள் காமெடி வர வச்சிடலாம். ஊமையாக, அதாவது சைலண்ட் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனிகேஷன் வந்து அவ்வளோ இதுவாக இருக்கணும். அது வந்து டேரக்டர் யுவராஜ் தயாளன் சார் தான் அதோடைய டேரக்டர். வடிவேல் சார் நிறைய சொல்லி கொடுத்தாரு. அதுலேயும் வந்து இப்படி வரணும், இங்கே தான் ஃப்ரேமு, இவ்வளோக்குள்ளே தான் நீங்கள் தேடணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் இந்த ரியாக்ட் பண்ணணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் நான் ஒன்று கேள்விப்பட்டேன், வந்து ஃபஸ்ட்டு டயலாக் இருந்தது, அதுக்கப்புறம் ஊமையா மாத்திட்டாங்க அப்படின்னா வேற ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பேன். ஆமாம். ஸோ அது எப்படி பார்க்குறீங்கன்னா அது ஒரு ஆமாம், நமக்கு ஒரு நாள் 2 நாள் முன்னாடி சந்திக்கிறேன். அவளை சந்திக்கும் போது இப்போ எனக்கு ஒரு சீன் சொல்கிறாங்க, இந்த சீனை இவனுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எனக்கு டைலாக் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த டைலாக்கை நான் பேசிக்கிட்டே இருக்கேன். ஓகே, வரும்போது பேசிகிட்டு இருக்கேன். அதில் வந்து ஸ்லாங் வந்து அந்த ஸ்லாங் எடுக்க சொல்கிறாங்க. ஆக்கிட்டாங்க, நான் வந்து ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நான் அந்த ஆக்கிட்டாங்கன்னு ஒரு 3 நாளாக அப்படியே சொல்லிவிட்டு அப்புறம் லொக்கேஷன் போனதுக்கப்புறம் அதுதான் நினச்சி போனால், இல்லை நீ பேச்சே கிடையாது, கட்டு எல்லாமே, அதுதான் மிகப்பெரிய டாஸ்க் ஆக்சுவலாக. ஆமாம் அப்படின்னுச்சு. எனக்கு அது தெரியாது. எனக்கு வந்து அங்கே போய் அந்த ஃப்ரேமில் நின்னதுக்கப்புறம் தான் நான் வந்து ஊமையாக நடிக்க போகிறேன்ட்டு தெரியும். அப்போ உடனே பண்ணதுனால ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் வடிவேல் சார், வந்து ரொம்ப பாராட்டினார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா வந்து அந்த காமெடி இருக்கு இல்லையா, ஏரிவாய காமெடி. யூஸ்வலாக வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற போது, வண்டி நிற்கிற போது ஃபுட்போர்டு அடிக்கிறவங்கள வந்து கண்டக்டர் சொல்லுவார், ஓ ஏரிவா அப்படிம்பாரு. அது வந்து அப்போ காமெடியாக இருந்தது. ஆனால் அப்போவே வடிவேல் சார் வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து கடலூரில் வந்து ஒரு பையன் வந்து ஃபுட்போர்டில் இது பண்ணி இறந்துட்டான் அப்படின்ட்டு இது பண்ணாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக உண்மையிலே ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி. நீங்கள் சொன்னீங்களே, அன்றைக்கே வந்து அது அந்த காமெடி எழுதினவர் கூட ஒரு சமயம் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக கூட எழுதியிருக்கலாம். கண்டிப்பாக கடலூரில் வந்து அந்த பையன் வந்து ஃபுட்போர்டில் ட்ராவல் பண்ணி தான் இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி தான். இப்போ நான் அந்த ஏரிவாயாவை நான் இப்போ சொல்கிறேன். என்னென்னா, தம்பி ஏறி வாங்க. அவர் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் ஃபுட்போர்டில் ட்ராவல் பண்ணுற தம்பிங்கள்லாம் வந்து ஏறி வாங்க, உங்களை நம்பி உங்களுடைய அப்பா அம்மா பல கனவுகளோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. என் பையன் வந்துடுவான், குடும்பத்தை பார்த்துக்குவான், இன்னும் அவன் ஜெயிச்சு வந்தான்னா எங்கள் குடும்பம் வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்னு உங்களை நம்பி பல பேர் உங்கள் கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய அப்பா அம்மா, உங்களுடைய சொந்த பந்தங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உங்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. அதனால் ஃபுட்போர்டுடைய பயணம்லாம் நமக்கு வேணாம், ஏறி வாங்க தம்பி, வாழ்க்கையில் ஏறி வாங்க. இனிமேல் அந்த தப்பை யாரும், இந்த கடலூர் தான் கடைசியாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஃபுட்போர்டில் பயணம் பண்ணுறது வேணாம். கண்டிப்பாக ஏறி ஜெயிச்சு மேலே வாங்க. காமெடி ட்ராக்குங்கிற ஒரு கான்செப்ட் முன்னாடி இருந்தது. அதாவது முன்னாடி இப்போ காலகட்டங்கள் இப்போ ஃபிலிமில் வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ அந்த காமெடி ட்ராக்கோட முக்கியத்துவம் வந்து இப்போது எப்படி இருக்குது, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ட்ராக்கே இல்லைங்க இப்போது. ட்ராக்லாம் இல்லாத ட்ராக்லாம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இருந்ததுன்னா இப்போ எங்களை மாதிரி சின்ன நடிகர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். இப்போ ட்ராக்னால் ஒரு படத்துக்கு ஒரு 4 நாள் 5 நாள் போவோம், அதில் நமக்கு ஒரு 2 நாள் வேலை கிடைக்கும். இப்படி நிறைய பேர் இப்போ ட்ராக்கே இல்லை, என்னென்னா ஹீரோவோட ட்ராவல் பண்ணுற மாதிரி போச்சு. ஏங்க இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, இப்போது கூட நான் வடிவேல் சாரோட கேங்கர்ஸ்னு ஒரு படம் இப்போ சுந்தர்சி சாரோட நடித்தார். அதில் கூட எனக்கு சொன்னார், 2 நாள் ஒர்க் பண்ணேன், ஆனால் எனக்கு பெரிய சீனே இல்லை, ஒரு டைலாக் 2 டைலாக் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக அந்த இடத்துல நான் போய் அந்த படத்துக்குள்ளே நான் போயிருக்கேன்னா அதுக்கு வடிவேல் சார் தான் காரணம். சுந்தர்சி சார் படத்தில் நான் போய் அந்த 2 நாள் அங்கே இருந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு வடிவேல் சார் தான் காரணம். சீனு சில இடத்துல அமையும், சில இடத்துல அமையாது. அதுக்காக நான் அவரை போய் திட்ட முடியுமா? எனக்கு சரியாக முக்கியத்துவம் கொடுக்கல, எனக்கு சரியாக கவனிக்கலை, அப்படிலாம் கிடையாது. இப்போ எலியில் ஊமையாக நடித்தது, தென்னாலி ராமன் நடித்தது, அது மாதிரி அங்கே அது மாதிரியான ஒரு சோர்ஸ் இருந்துச்சு, அது பண்ணாங்க. சில இடத்துல இருக்காது, அங்கே இடத்துல பண்ண முடியாது. பட் அந்த உருவாரத்துக்கான சான்சஸ் இருக்கா ஃபியூச்சர் சினிமாவில்? அதாவது இப்போ வர இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரியோட கலந்து தான் காமெடி வந்துட்டு இருக்கு, தனி ட்ராக்னு இல்லவே இல்லை. ஸோ இப்போ வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி
காமெடி ட்ராக்னு தனியாக வந்தது அப்படின்னா எடுபடும் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன் எடுபடாதுங்க? கண்டிப்பாக எடுபடும். கதையோடு சேர்ந்து வரும். இப்போ ட்ராக்னா நீங்கள் என்ன கதைக்கும் அந்த ட்ராக்குக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்காது. கண்டிப்பாக அது கதையோடு சேர்ந்து தான் வரும். இப்போ இருக்கிற ட்ரெண்ட் வேற இல்லையா? அதனால தான் இல்லைங்க, நகைச்சுவைக்கு என்றைக்குமே அழிவு கிடையாதுங்க. கண்டிப்பாக நகைச்சுவை இன்னைக்கு கூட நீங்கள் எவ்வளோ நேரம் சீரியஸான ஒரு விஷயத்தை பேசிகிட்டே இருப்பீங்க. கரெக்ட். அப்போ அதில் கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஒரு விஷயம் தேவையில்ல. அப்போ அது வந்து காமெடிக்கு வந்து என்றைக்குமே வந்து இப்போ இன்னைக்கு நம்ம வந்து சர்வர் சுந்தரத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கலையா? காதலிக்க நேரமில்லை இன்னைக்கு நம்ம பார்க்கலையா? அது மாதிரி தான் காமெடி வந்து என்றைக்குமே அழிவு கிடையாது. கொஞ்சம் அப்படி போவோம் வரும், அப்படி ஏறும் இறங்க அவ்வளோதான். இப்போ மாமன்னன் மாதிரி ஒரு படம் பண்ணார், கேங்கர்ஸ் மாதிரி ஒரு படம் வரும், அதுக்கப்புறம் மாரிசன் மாதிரி ஒரு படம் வரும், அப்படியே வரும், எல்லாமே கலந்து தான் வரும். ஓகே சார். ஸோ நீங்கள் விஜய் சேதுபதி சாரோட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க மூவியில். ஆமாம், அவரோட நான் வந்து புறம்போக்குன்னு ஒரு படம் நடித்தேன், அப்புறம் வந்து லாபம்னு ஒரு படம் நடித்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு படத்தில் எனக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு, ஃபாலோ பண்ண, அவரையும் ஃபாலோ பண்ணுறேன். நல்ல அன்பாக இருப்பார், பார்த்தா எங்கேயும் பார்த்தாலும் ரொம்ப பேசுவார். நல்லா நடிகிறியா நீ நல்ல வாயா, சீக்கிரம் வாயா, பெருசாக வாயா அப்படிலாம் சொல்லுவார். அவர் இப்போது பாண்டியராஜ் சார் படம் வந்து நடிச்சிக்கிட்டு இருக்காரு, டேரக்டர் பாண்டியராஜ் சாருடைய டேரக்ஷனில் நடிச்சிட்டு இருக்காரு. அதில் எனக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு, நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப அன்பான மனிதர், பண்பான மனிதர். ப்ரோ, இப்போ சமீபத்தில் வந்து இன்ஸ்டாகிராமில் நடிக்க தெரியாதவங்கலாம் தன்னை பெரிய நடிகர்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க, சுற்றிக்கிட்டும் இருக்காங்க. இந்த டாக்டர் திவாகர், ஓட்டேரி சிவா, சாதனா, அமலா சாஜி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பிரதர்? சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது தான், அப்படியே சுற்றிட்டு யூடியூப்பில் தான் சுற்றிட்டு இருக்கணும். ஏங்க கூத்துப்பற்ற ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு இப்படிலாம் போய் ஆக்டிங் எல்லாம் கற்றுக்கிட்டு அர்ப்பணிக்கிறான் தன்னை. ஆமாம், அப்படிங்களா? அது அந்த மாதிரி ஒரு நடிப்பு மேலே ஒரு 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 பக்தியோட ஒரு ஒரு அர்ப்பணிப்போடு வரான். நீங்கள் அந்த மாதிரி யாராவது பற்றி பேசுனீங்கன்னா அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுவேன். இதை நான் என்ன சொல்கிறதுனே தெரியல, எனக்கு ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி. அது எனக்கு ஒன்றும் தெரியல. அது இல்லை, இப்போ அவங்க இப்போ நடிகர் படத்துலையும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வெப் சீரிஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இயக்குநர்கள் தான் பார்த்து அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். என்னென்னா இந்த மாதிரி நான் என்னன்னு சொல்லலை, ஸோ இந்த மாதிரி எவ்வளோ நடிகர்கள் வந்து ஆக்டிங் கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து அர்ப்பணிப்போடு பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க, ஆடிஷன் அட்டன் பண்ணுறாங்க, நல்லா நடிக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய திறமைகளுக்கேற்ற வாய்ப்பு கொடுக்கணும். இந்த மாதிரி வரவங்கலாம் வந்து சும்மா 1-2 இதில் கூட காணா போயிடுவாங்க, அவங்க வந்து நிற்க முடியாது, புரியுதுங்களா? அவங்க வந்து ஸ்டேண்ட் பண்ண முடியாது. அதனால் வந்து இந்த மாதிரி வரவங்களுக்கு வந்து இயக்குநர்கள் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆக்சுவலாக நான் சமீபத்தில் நிறையா இன்டர்வியூஸ்லாம் பார்த்துட்டு வரேன், ப்ரெஸ்லேயாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நான் பார்த்துட்டு வரேன். என்னென்னா வடிவேல் சார் வந்து சக நடிகர்களுக்கு வந்து முக்கியத்துவம் தரதில்லை அப்படின்ட்டு. அது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முக்கியத்துவம்னா என்ன முக்கியத்துவம்? நடிப்பில், சான்ஸில் கிடையாது. அவரோட நடித்த எல்லா காமெடியும், இப்போ அவரோட நடித்த எல்லா காமெடியும் பெரிய ஹிட்டு. அவரோட நடித்த எல்லா காமெடியனும் இன்றைக்கி வெளியே தெரியுறாங்க. என்ன முக்கியத்துவம்? அப்போ ஏன் அந்த தோற்றம் இருக்குது சாரோட தோற்றம்? என்ன தோற்றம்? சாரோட நிறைய தோற்றம் இருக்குது. இலவசி மூணாம் புலிகேசின்னு ஒரு தோற்றம் இருக்குது, தென்னாலிராமன் ஒரு தோற்றம். எந்த தோற்றத்தை கேட்குறீங்க? நான் சொல்கிற தோற்றம் என்னன்னா வந்து வடிவேல் சாரோட அந்த ஹெட் வெயிட், அந்த ஒரு தோற்றம் ஏன் கொண்டு வராங்க? அது உண்மையாது? இப்படிலாம் இல்லைங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலே சொல்கிறேன், ஏதாவது கான்ட்ரவர்சி உண்டு பண்ணுறதுக்காக நீங்களா உங்கள் சேனலாக கேட்கறதுக்காக அப்படி கிடையாது. அதாவது என்னன்னா, எங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்றது தெரியணும். நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலன்றத அவர் படத்தில் வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்கிறீங்களா, இல்லை ஏதாவது பணம் தரலன்னு சொல்கிறீங்களா, எதை சொல்கிறீங்க? ரெண்டுமே தான். ஏன்னா நான் கேட்ட வரைக்கும் அவர் வந்து சான்சஸும் கம்மியாக கொடுக்குறாரு, எக்ஸ்ட்ரா டைலாக் பேசணுன்னா கூட அவர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு தான் பண்ணணும் அப்படின்லாம் நிறைய கான்ட்ரவர்ஷியஸ் வந்துருக்கு. அப்படிலாம் கிடையாதுங்க, அது மாதிரிலாம் கிடையாது. அது மாதிரி இப்போ கூட சொல்லுவாங்க, இவர் பெரிய இத்தனை படத்தை நடிச்சாரா கூட அவர் சொல்கிறதுக்கு, அப்படிலாம் கிடையாது. நான் வந்து பாருங்கள், இப்போ அவரோட நான் வந்து ஒரு 8-10 படம் பண்ணியிருப்பேன். அதில் ஒரு 5 காமெடி சீன் வந்து என்னுடைய நல்ல ப்ராப்ளமாக ஆனிச்சு. இப்போ எலியில் ஊமையாக பண்ணியிருப்பேன், தென்னாலிராமன் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நமக்கு போகிறோம், நமக்கு டைலாக். இப்போ நீங்கள் ஏபிசிடியில் நீங்கள் ஏரிவாயா காமெடியே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட சரி, அதுலேருந்தே நான் சொல்கிறேன்னே. இப்போ நான் வந்து ஒரு ஃப்ளோவில் என்ன டைலாக் வந்து பேப்பர் பார்த்துட்டு இன்னும் தவளை வாயேன், நாய் வாயேன், குரங்கு வாயேன், பண்ணி இப்படி ஒன்று வரும். இதை வந்து என்ன பண்ணாருன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ சார் வந்து என்ன பண்ணார், இந்த வாயை தூக்கி இந்த வாயை போட்டுக்கோ, இந்த வாயை 2ஆவதாக போட்டுக்கோ, இந்த வாயை 3ஆவதாக போட்டுக்கோ, இந்த வாயை 4ஆவது போட்டுக்கோன்னாரு. ஒரு மாதிரி என்ன நல்லா வரணுன்றதை பார்ப்பார். இப்போது
அவர் மட்டும் நடிச்சிட்டு போனால் போகலாம்ல, அப்படிலாம் கிடையாது. அவர் என்ன சொன்னார், எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. எனக்கு மட்டும் இல்லை, கூட நடிக்கிற எல்லாரும். நீங்கள் எந்த காமெடியன் கூப்பிட்டு, நீங்கள் அவரோட நடித்தோ யாரை கூப்பிட்டு நீங்கள் இன்டர்வியூ எடுத்தால் கூட சரி, எல்லாருமே சொல்லுவாங்க சொல்லிக் கொடுப்பாரு, நிறைய சொல்லிக் கொடுப்பாரு. நீ இதை இப்படி பண்ணிக்கோ, மூஞ்சி இப்படி வச்சுக்கோ, கண்ணை இப்படி பாரு, இப்படி பாரு, இப்படி பாரு, இதெல்லாம் பண்ணு, இப்படிலாம் சொல்லுவார். அப்போ இதெல்லாம் அப்போ முக்கியத்துவம், நமக்கு முக்கியத்துவம் கொடுக்க போய் தானே இதை சொல்கிறேன். இப்போ அவர் மட்டும் நடிச்சிட்டு போயிட்டா பிரச்சனை இல்லைல்ல. அவர் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம சீனும் அங்கே நிற்கும்ல. அப்புறம் எப்படி முக்கியத்துவம் தரலன்னா வேற என்ன தரணும்? அப்போ அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருன்னு சொல்றீங்க. கண்டிப்பாக கொடுப்பாருங்க. ஏன்னா அவரோட வளர்ச்சிக்கு நீங்களாம் ஒரு முக்கியத்துவங்கிறது அவருக்கும் தெரியுது. கண்டிப்பாக எல்லாருடைய வளர்ச்சிக்கும் இயக்குனர்கள் தான் முக்கியம். இயக்குனர்கள் இல்லாமல் எந்த வளர்ச்சியும் நடக்காது. அதனால் ஒரு இயக்குனர் நினச்சாதான் எல்லாருடைய வளர்ச்சியும். அது மாதிரி வடிவேல் சார் வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு இயக்குனராக இருக்கார், அவ்வளோதான். பாருங்களேன், இப்போது வெங்கல் ராவ்னு ஒரு நடிகர் இருக்கார், உங்களுக்கு தெரியும்ல? ஆமாம். 5 ரூபாய் தேங்காய் நடிப்பார்ல, தெரியும். அவர் வந்து நடுவில் அவருக்கு ஒரு கை கால் பாதிப்பாயிடுச்சு. அப்போது அவர் வந்து ஆந்திராக்கே போயிட்டார். ஓகே. அப்போது இதை கேள்விப்பட்டு ஒரு 1 lakh கொடுத்தாரு அவருக்கு. அவருடைய பேங்க் டீட்டெயில் வந்து வாங்கி நான் தான் வந்து சாருடைய மேனேஜருக்கு பேங்க் டீட்டெயில் வாங்கி நான் அனுப்பிச்சேன். ஒரு 1 lakh கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு கொடுத்துருக்காரு, எனக்கும் அது தெரியும். மற்றபடி நீங்கள் யாருக்கு கொடுக்கலன்னு சொல்கிறீங்க? இல்லை, நான் ஜென்ரலாக தான் கேட்குறேன். எனக்கு என்னென்னா அது வந்து அந்த கண்ணோட்டம் அப்படி இருக்கா, அது தப்பா அப்படின்னு சார். அதாவது அவர் சில பேருக்கு கொடுக்குறாரு, நீங்கள் சொல்கிற மாதிரி சில பேருக்கு கொடுக்காமல் இருக்கார். அது என்ன கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு தான் வரணும். அது அவருக்கு வருது, கொடுக்குறாரு. சில பேர் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க, ஏன் கொடுக்கலன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ வந்து ஏதாவது விமர்சனம் பண்ணால் கொடுக்காமல் இருக்கலாம். இன்னொன்று, இப்போ நான் போய் அவர்கிட்ட அந்த மாதிரி ஏதாவது கேட்டால் தானே நமக்கு அதை பற்றி தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய கண்ணோட்டம் தான். இப்போ நான் வந்து என்னென்னா, எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு, நம்ம நடிக்க போகிறோம், அந்த இடத்துல நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அவர் மூலிமா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வெளியே ஒரு நம்மளை அடையாளப்படுத்துகிறாரு, 4 பேர் கேட்குறாங்க, அதை போய் உங்கள் சேனலில் கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கீங்க, அவ்வளோதான். இது போதாதா எனக்கு? நான் அவர்கிட்ட போய் நீங்கள் போய் கை ஏந்தணும்னு நினைக்கிறீங்களா? அவர்கிட்ட போய் நான் அதே தப்புன்றேன். நம்ம ஒரு நடிகராக இருக்கோங்க, நம்ம ஏங்க போய் அவர்கிட்ட போய் கை ஏந்தணும்? நம்ம போய் இன்றைக்கி ஒரு ஸ்கூல் ஆனுவல் டேக்கு போகிறோம், ஒரு காலேஜ் ப்ரோக்ராம் போகிறோம், இன்றைக்கி வெளியே ப்ரோக்ராம் போகிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம இருக்கோம். அவர்கிட்ட போய் ஏன் நீங்கள் வந்து ஃபைனான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுங்கன்னு எப்படி கேட்குறது? இப்போ நான் இங்கே இந்த சேனலுக்கு வந்திருக்கிறேன், இப்போ நீங்கள் ஸ்ரீ வந்து என்னுடைய ஃப்ரெண்டு, இப்போ இந்த சேனலுக்கு வந்து போகிறதுக்கு எனக்கு ஒரு கன்வென்ஸ் கொடுக்குறீங்க. இப்போ நான் கேட்குறேன், உங்களை ஒரு 50,000 எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன். நான் கேட்குறேன், எனக்கு கொஞ்சம் ஃபைனான்ஷியலாக எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, ஒரு 50,000 நான் ஹெல்ப் கேட்குறேன். இது எப்படி இருக்குது? கொஞ்சம் எதுவாக தான் இருக்குது. எதுவாக இருக்குது? திடீர்னு சொல்கிறாரு அப்படிங்கிற வந்து ஒரு ஆச்சரியம் இருக்கும். அதுதான். ஏங்க, நீங்கள் கூப்பிட்றீங்க, ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க, நான் வரேன், முடிச்சுட்டேன், போகிறேன், அவ்வளோதான். உங்களுக்கும் நமக்குமான ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்றதை விட்டுருங்க, ஒரு சேனலுக்கும் நமக்கும் இவ்வளோ தான். ஒரு அவருக்கும் நமக்கும் ஒரு தனிப்பட்ட விருப்பம் சொல்கிறீங்க. அவர் தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் என்ன பண்ணோம், ஷேக் வந்து ரொம்ப நல்ல மனிதர்ப்பா, ரொம்ப ஜெனுனாக இருந்துக்குவார், இது வரைக்கும் என்கிட்ட காசே கேட்குறதில்ல, அவர் பாவம் அப்படி கேட்குறாரு அப்படின்னு நீங்கள் கொடுக்குறது, அதெல்லாம் வந்து உங்கள் விருப்பம். நீங்கள் கொடுக்கலனாலும் அது ஒன்றும் பண்ண முடியாது, கொடுத்தாலும் அது ஒன்றும் பண்ண முடியாது. அது அவங்கவுங்களுடைய விருப்பம், அவ்வளோதான். இது என்னுடைய பார்வையில். அப்புறம் கூட நடித்தவங்க வந்து என்ன இவர் இப்படி பேசிட்டானே அப்படிலாம் கிடையாது. நான் அவர்கிட்ட காசு கேட்குறதையே தப்புன்ற சொல்கிறேன் நான். அவர் கொடுத்தார், இப்போ ராவணனுக்கு கொடுத்தாருன்னா அது அவருடைய விருப்பம். கொடுக்கலன்னா ஏன் அவர் போய் கொடுக்கல, நமக்கு வாய்ப்பு கொடுக்குறாருங்க, அவர்கிட்ட போய் ஏங்க நான் காசு கேட்கணும்? கொடுக்குறது அது அவர் இஷ்டம், அது தனிப்பட்ட விருப்பம். இது உங்களோட அவ்வளோதான். ஸோ இப்போ சமீபத்தில் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், அந்த மாதிரி கவுண்டமணி சாரோட ஒரு மூவி பண்ணியிருந்தீங்க அப்படின்ட்டு. ஸோ இது வடிவேல் சார் பார்த்துட்டு என்ன சொன்னார், உங்களோட கருத்து என்ன அதை பற்றி? கவுண்டமணி சாரோட நம்ம வந்து டைரக்டர் சாய் ராஜகோபால் சார் தான் இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. ஒத்த ஓட்டு முத்தையா அப்படின்னு ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது, டிசம்பர் மாதம் ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த படத்தில் கவுண்டமணி சாரோட பண்ணியிருக்கேன். நான் இது வரைக்கும் இப்போது இருக்கிற காமெடியனில் ஓரளவுக்கு எல்லாரோடையும் நடிச்சிருக்கிறேன். ஆனால் கவுண்டமணி சாரோட நான் நடிக்கவே இல்லை. நடித்தேன் அவரோட காம்பினேஷனில் அவர்கிட்ட அடி வாங்குற மாதிரி, ஆமாம், அவரை கலாய்க்கிற மாதிரி, அவர் என்ன கலாய்க்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு டீ கடையில் ஒரு நல்ல சீனு கொடுத்தாரு டேரக்டர் சாய் ராஜகோபால் சாருக்கு தான் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். கவுண்டமணி சார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் என்ன, நல்லா பண்ணுறடா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி வடிவேல் சார் கூட இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படியா அப்படின்னு சொல்லி பார்த்தாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்த மாதிரியே வடிவேல் சாரும் இதை எனக்கு கேட்டார், என்னடா கவுண்டமணி சார் கூட நடிச்சியா, ஃபோட்டோ பார்த்தேன்டா அப்படின்னாரு. ஆமாண்ணே, இந்த மாதிரி ராஜகோபால் சார் தான். ஓகே, அண்ணன் எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா
சரி சார் நாளைக்கு போயா செட்டுக்கு, நாளைக்கு போயா லொக்கேஷனுக்குன்னு கேட்டார். இல்லை எனக்கு முடிஞ்சிச்சுண்ணா. சரி போனீங்கன்னா நான் கேட்டேன்னு சொல்லு, அண்ணன் நான் கேட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னார். அவ்வளோதான். அந்த சீனியருங்கிற அந்த ஒரு இது அதெல்லாம் இருப்பாங்க, பார்த்தா பேசிக்குவாங்க, அதெல்லாம் கேட்டார். அது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. சரி, வடிவேல் சார் வந்து உங்களை ஏபிசிடிலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ கரண்ட்டாக நீங்கள் மாமன்னன் வரைக்கும், அதாவது இப்போ இருக்கிற வடிவேல் சாரோட ஆக்டிங் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அந்த ஆக்டிங் வேறுபாடுகள் நீங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா காமெடியாகவும் பண்ணியிருக்காரு. இது வந்து மாமன்னன் வந்து ஃபுல் சீரியஸ் ஜானர் தான் அவர், அதாவது சிரிப்பே இல்லை. அதாவது வடிவேல் சார் நீங்கள் வேற ஒரு ஜானரில் பார்க்கலாம் நீங்கள். ஸோ அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க நீங்கள். இல்லைங்க, அவர் இல்லை லெஜெண்டுங்க. அவர் என்ன நடிப்பை போய் நம்ம போய் எப்படி பார்க்க, அவர் நடிப்பை போய் எப்படி பார்க்குறது? நான் என்ன சொல்கிறேன்னா வந்து நம்ம இப்படி பார்த்துருக்கோம், ஒரு காமெடி பண்ணுறவராக பார்த்துருக்கோம், நம்ம பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் பண்ணி பார்த்துருக்கோம். இப்படியும் பார்க்குறோமேங்கிற அந்த ஒரு ஆச்சரியம் இருந்துதா? அது கண்டிப்பாக பெரிய ஆச்சரியம் தானே. அவர்கிட்ட அதாவது இவர் இப்படியெல்லாம் நடிச்சிருவாரான்றது ஆச்சரியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ஆஃப் ஆக்டிங் கொடுக்குறாருல, அது வந்து ஒரு பெரிய சந்தோஷம் தானே. அது ஒரு இப்போ நம்ம காமெடியாக பார்த்துட்டு இருந்தவர் இதுவும் என்னால் பண்ண முடியும்னு நிரூபிக்கிறாருல. ஏற்கனவே புலிகேஸ்லேயே பண்ணிட்டாருங்க. அதெல்லாம் புலிகேஸ்லேயே உங்களுக்கு சீரியஸ் ரோல் பண்ணியிருக்காருல. ஆமாம் ஆமாம், அது மாதிரி பண்ணியிருக்காரு. நிறையா அது மாதிரி அதெல்லாம் பண்ணுவார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து நிறைய கற்றுக்கலாம் அதுலேருந்து, அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கலாம். ஸோ இப்போ சமீபத்தில் வந்து காமெடிஸை இப்போ நான் படங்கள் பண்ணிகிட்ருக்காருன்னு கேள்விப்பட்டேன் சாரோட. அது ஸோ எனி இம்ப்ரவைசேஷன் இப்போ ஏதாவது புதுசாக ஏதாவது கொண்டு வந்திருக்காரா? ஏன்னா காமெடி ட்ராக் இப்போ இல்லை, அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ வடிவேல் சாரோட காமெடி ட்ராக் இல்லாமல் ஸ்டோரியோடய சேர்ந்து காமெடி வர்றதுன்னா என்ன மாதிரி எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காரு இப்போ இருக்கிற இது? நான் அந்த செட்டில் இருந்தேன். அவரும் சுந்தர்சி சாருடைய காம்பினேஷன்லாம் பார்த்தேன். வேற மாதிரி இருக்குது. அப்படியா? ஆமாம், சந்தான பாரதி சாரும் வடிவேல் சாருடைய காம்பினேஷன் நடிக்கும்போது நான் அங்கே இருந்தேன். ஓகே, அதெல்லாம் வேற மாதிரி ஒரு இருக்கும். சூப்பராக வந்திருக்கு. சுந்தர்சி சாரும் வடிவேல் சார் காம்பினேஷனாலே அள்ளிக்கும். ஆமாம், அது மாதிரி நல்லா செம்மையாக வந்திருக்கு. நான் பார்த்தேன். அதில் ஒரு இடத்துல 2 இடத்துல நான் இருப்பேன், ஒரு இடத்துல 2 இடத்துல டைலாக் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது பெருசாக இந்த மாதிரி ஏரிவாயா மாதிரி எலி மாதிரி தெனாலிராமன் மாதிரி எனக்கு அமையல. ஃப்யூச்சரில் அமையும் அப்படின்னு நான் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த டைலாக் டெலிவரி வச்சுப்போம் சார். இப்போ சிலது வந்து நம்ம ஸ்கிரிப்டில் ஒரு டைலாக் எழுதி வச்சுருப்பாங்க, இப்படி தான் வரணும், இவங்க வந்தோன்னு இப்படி பேசுவாங்க, இந்த டைலாக் இருக்குன்ட்டு. நீங்கள் அதை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணுவீங்க? உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குரூப்பிசம் இருக்கு இல்லையா? ஸோ அதில் எப்படி நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி நடிப்பீங்க? அது கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம். இப்போ என்னென்னா ஒரு டைலாக் கொடுப்பாங்க. இப்போ நம்மளோட இப்போ ஒரு படத்தில் போகிறோன்னு வச்சிங்களேன். இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு டைலாக் இருக்குதுன்னு வச்சிங்களேன். வாயா, இப்போ நான் கேட்குறேன், வாயா ஸ்ரீ, என்னையா எத்தனை மணிக்கு வர சொன்னால் எத்தனை மணிக்கு வர, என்னையா இது அப்படின்னு இப்போ ஒரு டைலாக் இருக்குன்னா, இப்போ இந்த டைலாக்கை நம்ம பார்த்தோன்னே வாயா ஸ்ரீ எத்தனை மணிக்கு வர சொன்னால் எத்தனை மணிக்கே வர அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குது. இப்போ இதே வந்து வடிவேல் சார் வந்து அந்த டைலாக் எனக்கு சொல்லி கொடுத்தாருன்னா அது வேறு மாதிரி சொல்லி கொடுப்பாரு. இப்போ அந்த டைலாக் பேப்பரில் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு என்ன பண்ணுறோம், டேரக்டர் சொல்கிறாங்க. இப்போ நமக்குன்னு இருக்கும், நான் யாருக்கிட்ட பேச போகிறேன் அப்படின்னு ஒன்று போவோம். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார்னா அந்த இடத்துல கொஞ்சம் சொல்லி கொடுப்பாரு. யோ வாயா ஸ்ரீ, எத்தனை மணிக்கு வர சொன்னால் எத்தனை மணிக்கே வர, ஐயோ சரி உட்காரு ஆரம்பி அப்படின்னுவார். இப்போ இது இப்படி நடிச்சு காட்டாருன்னு வச்சிங்களேன், நம்ம அதை அப்படியே பார்த்து அப்படியே போட்டு விட்டுட்டோம். அது கரெக்டான அப்சர்வேஷன் அப்படின்னு ஒரு டைலாக் பேசுவாரு. நான் பார்க்குறேன், இது வந்து முழுக்க அரசியல் சட்டையர் மூவி தான் அப்படின்னா இதே அந்த படம். ஸோ அது அப்போ வந்து ஒரு சகுனி மாதிரி ஒரு படத்தை எதிர்பார்க்கலாம். அது தெரியலையே, நம்ம நடிச்ச போர்ஷன் மட்டும் தான் நமக்கு தெரியும். நம்ம நடிச்ச போர்ஷன் மட்டும் தான் எனக்கு தெரியும். அது படம் என்ன அரசியல் ஜானர்னு சொன்னாங்க. அவர் கலாச்சா யாரா இருந்தாலும் ஏத்துக்குவாங்க. ஆமா கண்டிப்பா. அவரை போய் நான் கேள்வி கேட்க மாட்டேன். நிறைய கான்செப்ட் வரும் நம்மளுக்கும். அப்படி போவோம். கண்டிப்பா சார், சூப்பர். ஸோ ரொம்ப தேங்க்யூ சார், உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்கு செலவழித்து எங்களோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் நம்ம சேனல் 5 சினிமா நேயர்களுக்கும் என்ன இவ்வளோ நேரம் கேள்வி கேட்டு கலாச்ச ஸ்ரீ அவர்களுக்கும், அப்புறம் வளர்ந்து வர நடிகர் அவரும் வந்து என் கூட ஒரு 2-3 படத்தில் நடிச்சிருக்காரு, இப்போ நடிக்க போகிறாரு. அதனால் இந்த சேனலை பார்த்துட்ருக்க நேயர்களுக்கும் என்னுடைய நண்பர் ஸ்ரீக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.